அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுவான பலம் இருக்க தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் மிகச்சிறந்த தொழில்முறை ரவுடிகள் பூரா திமுக தான். இந்த ரவுடிகளை பயன்படுத்தி எம்ஜிஆர் சினிமாவில் எத்தனை பேர் வேணாலும் உதைக்கலாம், நிஜ வாழ்க்கையில் உதைக்க முடியுமா? எங்கேயும் பொதுக்கூட்டம் நடத்த முடியல. நான் ஏன் இந்த கட்சியை விட்டு வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறேன் என்ற நியாயத்தை எம்ஜிஆர் சொல்லவே முடியல. எம்ஜிஆர் கதான்னு கதறாரு. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பி ராமமூர்த்தி போன்ற தலைவர்கள் தான் எம்ஜிஆர் கூப்பிட்டு தைரியமாயிரியா, பயப்படாத, இல்லைன்னா எங்கேயுமே பொதுக்கூட்டம் மதுரையில போடு, கூட்டம் ஒண்ணுது, கூட்டத்தை காப்பாத்துறது எங்களுது, காவல்துறை வந்தா அதை எப்படி சந்திக்கணும்னு காக்கி சட்டையை சந்தித்து வழக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவப்பு சட்டைக்கு தெரியும் நடத்தியா என்று மதுரையில கூட்டத்தை நடத்த வச்சு எம்ஜிஆருக்கே துணிச்சல் கொடுத்தது செங்கொடி இயக்கம். ஆகா, எங்களை தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, திமுக விட்டுட்டீங்க, ரைட்டு, எலெக்ஷன்ல எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும், வேலை செய்யணும்னா மறுபடியும் ராமமூர்த்தி சொன்னாரு, நீ வந்தா யாருக்காக ஆட்சி நடத்தும்னு சொல்லி. எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக தான் நம் நாடு பணம் எடுத்திருக்கிறேன், ஏழை மக்களுக்காக நான் ஏராளமா நடிச்சிருக்கிறேன். நடிப்பு வேறையா. நீ நாற்காலியில போய் உட்கார்ந்த உடனே ஒன்ன சுத்தி ஏழை இருக்க மாட்டான். நீ எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் வரணும், எங்க உட்காரணும், என்னத்தை தின்னணும் என்பது உட்பட தீர்மானிக்கிறது ஒரு பெரிய சக்தி இருக்கு. நீங்க பல கட்டுப்பாடுகளில் ஒன்றுதான் நியாய விலை கடை என்கிற சிஸ்டத்தின் மூலமாக, ரேஷன் கார்டு மூலமாக, அமுதம் அங்காடி என்கிற பெயரிலே தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகளை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில், நியாயமான விலையில், மானிய விலையில் அரிசி, சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்களை வழங்குவதை உறுதிப்படுத்தணும். அதை ஒத்துக்கிறியான்னு கேட்டு ராமமூர்த்தி கேட்டாரு. நான் முதல்வர் ஆவறதுக்கு எதோ வேணாலும் ஒத்துக்கிறேன்னாரு. அப்படித்தான் நியாய விலை கடை வந்தது. இன்னைக்கு நியாய விலை கடை கட்டி திறக்கிற எம்எல்ஏக்கள் வேணா பட்டப்பட்டி அவன் பேரை போட்டுக்கலாம். நியாய விலை கடை என்கிற கொள்கையை உருவாக்கியது கம்யூனிஸ்டுகள். அது எம்ஜிஆர் மூலமாக, கையெழுத்து எம்ஜிஆர், புத்தி கம்யூனிஸ்ட். சொல்லுவார்ல ரஜினி, மாப்பிளாவர் தான் அவர் போட்டிருக்கிற சட்டை எங்களுக்கு. முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். அவர் போட்ட கையெழுத்துக்கான அறிவு இருக்குது, அது கம்யூனிஸ்டுகளுடைய அறிவு. உள்ளபடியே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புறேன். போக்குவரத்து தொழிலாளி, நம்ம தோழர்களே பல பேர், தோழர்களுக்கே அப்படி ஒரு உணர்வு இருந்தா தோழர்களுடைய குடும்ப பிள்ளைகள், பெண்கள் என்ன நினைப்பாங்க? செம்மையில ஸ்டாலினை தூக்கி பிடிச்சிட்டு இந்த முறையெல்லாம் விடக்கூடாதுங்க, அதெல்லாம் ஓட்டு போட கூடாதுங்க. நிச்சயமா அந்த கருத்து இருக்கா இல்லையா? நீங்க இதை வலுவா பேச 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 எடப்பாடி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே அவர் பல்ல காட்டியே பழகப்பட்டாள். இது பூரா அங்க வரும்னு நினைக்கிறாரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, அவ்வளவு எளிமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சீட்டு பேரம் பேசி செட்டில் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தேர்தல் காலத்தில் உடன்பாடு என்று சொன்னால் நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஏற்றுக்கொண்ட தொழிலாளிகளுக்கான கோரிக்கை நிறைவேற்றாமல் இருந்தாயே, அதை நிறைவேற்றுவதற்கு என்னையா சொல்ல போற என்ற கண்டிஷன் இல்லாமல் தேர்தல் உடன்பாடு நிச்சயமாக சாத்தியமில்லை. தெளிவாருங்க. அப்படிலாம் நம்ம ஒண்ணு ஏமாறி கம்யூனிஸ்டுக்காரன் அதிகாரம் வேணும்னு கேட்க மாட்டான், எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்பட மாட்டான், எம்பியா வரணும்னு கேட்க மாட்டான். கொள்கைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க முதுவை காட்டுவாங்க. நம்ம முடிஞ்ச வரல சொரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. திமுக நண்பர்களோட பேசுங்க. வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறது வேற, நிஜத்துல நீங்க இல்லாம போயிருவீங்க. அதுக்காக இலவு காத்த கிளி போல காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவோ அல்லது புதிய செங்கோட்டையனோ அல்லது பழைய எடப்பாடியோ அல்லது ஜீரோ பன்னீர்சாமியோ இவங்க வந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன் நாங்களே வரமாட்டோமா? நாங்களே வரமாட்டோம். அப்படி ஒரு நிலை எடுத்தோம். இடதுசாரிகள் தனித்து தேர்தலை சந்திப்பது என்ற நிலை எடுத்ததுனால அடி வாங்கினது யாரு? திமுக. அந்த நிலையை இடதுசாரிகள் எடுக்கவில்லை என்றால்
அது முழுவதும் திமுக பலமாக மாறி இருக்கும். திமுக ஆட்சிக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கும் பல ஆளு நம்ம மாவட்ட பொன்முடி மாதிரி பல அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ உங்களை நம்ப முடியாதுங்க, கடைசி நேரத்தில் கழுத்து எடுத்துருவீங்க. நாம கழுத்து இருக்கல, நம்பி கழுத்து இருக்கிறது திமுக அரசு. நீங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற போது அதிமுக அரசு மறுத்ததை பற்றி நீங்கள் அறிவித்த உங்களுடைய அறிக்கைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு கடந்த தேர்தலில் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை எடுத்து வைத்துக் கொண்டு தொழிலாளிகளுக்காக நீங்க சொன்னதை நிறைவேற்றினீங்களா நிறைவேற்றலையா, கழுத்து இருக்கிறது யாரு என்று நீங்கள் சிந்தித்தாலே போதும். அதற்கான போராட்டமாகத்தான் தொழிலாளி வர்க்கம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிஐடி தொழிற்சங்கம் அது வெறும் தொழிலாளியுடைய வாழ்க்கை வசதி சம்பள உயர்வு அதுக்காக மட்டும் இருக்கிற சங்கம் அல்ல. தொழிலாளி வர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த வர்க்கத்திற்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது. தொழிலாளி வர்க்கத்தின் கையில் அதிகாரம் வேண்டும். தொழிலாளி வர்க்கம் தீர்மானிக்கிற சக்தியாக ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறவர்கள் தொழிலாளி வர்க்கம் தான் அவர்களை இயக்கும் என்கிற முறையிலே இயங்கக்கூடிய ஆட்சியாக மாற வேண்டும். அதற்கான அரசியல் சிஐடியினுடைய பார்வையிலே இருக்கிறது.